Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நம்ம வெரைட்டியா நிறைய ஸ்வீட் சாப்பிட்டிருப்போம். ஆனா கண்டிப்பா இந்த ஸ்வீட் வந்து நீங்க சாப்பிட்டிருக்கவே மாட்டீங்க. இது வந்து ஹைதராபாத்ல ஸ்பெஷலான ஷாகி துக்குடா. இது வந்து ஒரு முறை நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா எப்படி காலி ஆகுதுன்னே தெரியாது. மவுத் மெல்டிங் ஸ்வீட்டா இருக்கும். ரொம்ப யம்மியா டேஸ்டியா இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது செய்யறதும் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. பிரெட்டும் பாலும் மட்டும் இருந்தாலே போதும். ரொம்ப ஈஸியா வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த டிஃப்ரெண்டான ஸ்வீட் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். இதுக்காக ஒரு கடாய் அடுப்புல வச்சுட்டு சரியா 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இந்த பால் பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபேட் மில்கா தான் எடுத்திருக்கேன். இது நல்லா கெட்டியா இருக்கும். இந்த மாதிரி பால்லாம் நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை நல்லா வந்து கொதிக்க காய்க்கணும். ஹை ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கொதி வர ஆரம்பிச்சதுமே இதுல வந்து சரியா 1/2 கப் அளவுக்கு வந்து நம்ம சர்க்கரை சேர்க்கணும். இந்த சர்க்கரை பாத்தீங்கன்னா சரியான அளவா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த பால் வந்து நம்ம வத்த வச்சுதான் எடுப்போம். அப்ப சரியான அளவுக்கு இருக்கும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பொடி நான் வந்து சேர்த்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். தேவையில்லைன்னா நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா நம்ம பாலை வந்து வத்த வச்சு எடுக்கும் போது நல்ல டேஸ்ட் இதுலயே கிடைக்கும். இது வந்து எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக தான் நான் சேர்த்திருக்கேன். இதை நீங்க தாராளமா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இந்த பால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது ஓரத்துல இருக்கக்கூடிய இந்த ஆடைகளை பாத்தீங்கன்னா நீங்க எடுத்து விடணும். இது வந்து ரொம்ப முக்கியமான டிப்ஸ். இந்த மாதிரி நம்ம எடுத்து விடும்போது தான் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பர் ஃபிளேவரான பால் வந்து ரெடியாகி வரும். இப்ப இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சாஃப்ரான் வந்து சேர்த்திருக்கேன், குங்குமப்பூ. இது வந்து லேசா ஒரு yellowish கலர் கொடுக்கும். அதுக்காக தான். இது உங்ககிட்ட இல்ல அப்படின்னா நீங்க எல்லோ ஃபுட் கலர் இருக்கும்ல, அது வந்து ஒரு துளி அளவுக்கு மட்டும் சேருங்க. சேர்த்துட்டு இப்ப இது ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்ல ஓரத்துல இருக்கக்கூடிய ஆடையை எடுத்து விட்டு நம்ம கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். இப்ப பாருங்க ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. கொஞ்சம் நல்லா வந்து பால் வத்தி வந்திருக்கு. இந்த டைம்ல ஒரே ஒரு பிரெட்டை வந்து மிக்சர் ஜார்ல நல்லா அடிச்சு எடுத்துட்டு அதுல சரியா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இந்த பிரெட் துகள்கள் வந்து சேர்க்கணும். சேர்த்துட்டு பாத்தீங்கன்னா கைவிடாம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். இந்த பிரெட் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா மசிஞ்சு இந்த பால் கூட நல்லா வந்து மேஷ் ஆகணும். அது வரைக்கும் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு விட்டு நல்லா காய்ச்சி எடுங்க. கைவிடாம ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம இந்த மாதிரி குக் பண்ணி எடுக்க போறோம். இப்ப பாருங்க ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல இந்த மாதிரி கண்டென்ஸ் மில்க் எல்லாம் இருக்கும்ல, அந்த ஸ்டேஜுக்கு வரும். இப்ப வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடலாம். சூப்பரா நம்மளுக்கு வந்து இப்ப ரெடி ஆயிருச்சு. இப்ப இதை மாத்தி வச்சுட்டு நான் வந்து பிரெட் எடுத்திருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீட் பிரெட் தான் நான் எடுத்திருக்கேன், கோதுமை பிரெட். நீங்க வந்து நார்மலா நம்ம கடைகள்ல கிடைக்கக்கூடிய மைதா பிரெட் கூட எடுத்துக்கலாம். இப்ப இதை வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போறேன். எந்த ஷேப்புக்கு வேணா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ட்ரையாங்கிள் ஷேப்ல தான் கட் பண்ணி எடுத்துக்க போறேன். அதனால ஒரு பிரெட்டை பாத்தீங்கன்னா 4 பீஸா வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 4 பீஸா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து பாக்குறதுக்கு நல்ல லுக்கா இருக்கும். அதுக்காக தான். இப்போ இதே மாதிரி மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 6 பிரெட் நான் வந்து எடுத்திருக்கேன். 6த்தையுமே நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். நல்ல லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. எண்ணெயில போட்டுட்டு திருப்பி போட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்க போறோம். இது வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலர் ஆகுறது வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணி எடுக்கணும். பிரெட்ல இருக்கக்கூடிய சாஃப்ட்னஸ் எல்லாமே போயிட்டு நல்லா ஹார்ட் ஆகணும். நம்மளுக்கு ரஸ்கெல்லாம் இருக்கும்ல, நல்லா மொறுன்னு அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இது வரணும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆகுறது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்க சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதுல சரியா 50 கிராம் அளவுக்கு பட்டர். உங்ககிட்ட பட்டர் இல்ல அப்படின்னா நீங்க நெய்யை கூட எடுத்துக்கலாம். நெய்யை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு லேசா இந்த மாதிரி திக்கானதுக்கு அப்புறமா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுங்க. அது இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா வரும். அது வரைக்கும் நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறமா இதுல
1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் தான் சேர்த்திருக்கேன். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு பவுடர் சுகர். இது இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க. இது வந்து நம்ம ஸ்டஃபிங் வைக்கிறதுக்காக தான் ரெடி பண்ணி எடுத்துக்க போறோம். இது வந்து வேண்டாம் அப்படினாலும் நோ ப்ராப்ளம். நம்ம வந்து பிரெட் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்ல, அது அப்படியே 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து அதை நல்லா பாக காய்ச்சி ஒரு கம்பி பதம் வரது வரைக்கும் நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த பிரெட்டை வந்து அதுக்குள்ள போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சூப்பரான ஒரு பிரெட் வந்து ரெடி ஆயிரும். இது வந்து நான் உள்ள ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்றதுனால இந்த ஒரு மெத்தட் வந்து பண்ணியிருக்கேன். நீங்க இதை வேணா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம பிரெட் எடுத்துட்டு அதுல இந்த மாதிரி உள்ள வந்து கொஞ்சமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த பட்டர் கிரீம், அதை வந்து இதுக்குள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு மேல இந்த மாதிரி இன்னொரு பிரெட் வச்சிருங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே இப்ப ரெடி பண்ணி எடுத்துக்க போறோம். இது வந்து சாப்பிடும்போது நல்ல ஒரு சுவை கொடுக்கும், அதுக்காக தான். ஓகே, இதே மாதிரி இப்ப எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃபைனலா இதை வந்து நம்ம ஒரு பிளேட்ல மொத்தமா எல்லாத்தையுமே நல்லா நீட்டா அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த மில்க் பிரெட் கிரீம், அதை வந்து இதுக்கு மேலோட்டமா நம்ம நல்லா ஊத்தி விட போறோம். இதை இப்படியே ஊத்தி விட்டுட்டு ஒரு 1 hour கழிச்சு வந்து எடுத்தோம் அப்படின்னா தான் இந்த பிரெட்ல வந்து இந்த கிரீம் எல்லாமே நல்லா உள்ள ஊறி இருக்கும். சாப்பிடவும் நல்ல மெல்டிங்கா சூப்பராகவும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லா பிரெட்டுக்கு மேலேயுமே இந்த மாதிரி அந்த கிரீமை வந்து ஊத்தி விட்டுருங்க. பாருங்க, இப்போ ஊத்தியாச்சு. இப்போ கடைசியா ஃபைனலா கொஞ்சமா நட்ஸ் வந்து தேவைன்னா மட்டும் சேர்த்துக்கலாம். நட்ஸ் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் எம்மியா இருக்கும். நான் வந்து கொஞ்சமா பாதாம், பிஸ்தா, அப்புறமா ஃப்ளவர் பெட்டல் இருந்தது, அதை வந்து கொஞ்சமா சேர்த்திருக்கேன். அப்புறமா பாத்தீங்கன்னா குங்குமப்பூ, இது இவ்வளோ பாத்தீங்கன்னா நான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு ஆப்ஷனல் தான். எந்த ஃப்ரூட்ஸோ நட்ஸோ எது இருந்தாலும் நீங்க வந்து லேசா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியா வந்து ரெடி ஆயிருச்சு. இதை இப்படியே பாத்தீங்கன்னா உடனே சாப்பிடாம கொஞ்ச நேரம் நல்லா ஊற விடுங்க. அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப யம்மியா இருக்கும். கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது இதை வந்து செஞ்சு சாப்பிடணும். ஏன் அப்படின்னா இதோட டேஸ்ட் வந்து சொன்னா புரியவே புரியாது. அவ்வளோ யம்மியா இருக்கும். பாருங்க, எந்த அளவுக்கு பார்க்கவே இவ்வளோ அழகா இருக்குன்னா சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இது உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.